Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த மாதிரி சாரீக்குள்ள ஸ்டிச்டு ப்ளவுஸ்க்கு எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். இது ஒரு சில்க் காட்டன் சாரீ, அதுக்குள்ள அட்டாச் ப்ளவுஸ். ஸோ இப்போ இது வந்து ஸ்டிச் ப்ளவுஸ் பிளெயினாக இருக்குது. இதில் எப்படி ஒர்க் பண்ணலான்னு பார்ப்போம். ஃபுல்லாக த்ரெட் வச்சே பண்ணுவோம். சாரீ கலரில் ஆங்கர் த்ரெட் எடுத்துருக்கிறேன். அப்புறம் அந்த சாரியில் ஃபுல்லாக காப்பர் புட்டாஸ் இருக்குது. ஸோ காப்பர் கலரில் பீட்ஸ் எடுத்துருக்கிறேன். அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த காப்பர் கலரில் த்ரெட்டும் மார்க் பண்ணுறதுக்கு அப்சரா ஒயிட் கிளாஸ் மார்க்கிங் பென்சில் எடுத்துருக்கிறேன். இப்போ 1.5 சென்டிமீட்டரில் இப்படி ஒரு ஸ்கொயர் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டோன்னா நான் சின்ன சின்ன கட்டமாக போடலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன். அதுக்காக மார்க் பண்ணுறதுக்கு இந்தமாரி ஃபஸ்ட்டு சென்டரில் இதை ஃபஸ்ட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த கீழே இருக்கிற போர்ஷனை இப்படி டாட் வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் ஸ்கேல்லையும் அளந்து பண்ணிக்கலாம். இது ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சென்டர் லைன்லேயே ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்கொயர்ஸ்க்கு டாட்ஸ் வச்சுக்கோங்க. அந்த ஒவ்வொரு ஸ்கொயரோட எட்ஜையும் இந்தமாதிரி டாட் வச்சுக்கோங்க. நடுவில் 2 கட்டம் வர மாதிரி, ஃபுல் கட்டம் 2 வர மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் இந்த பக்கம்லாம் அதே மாதிரி ஃபுல்லாக ஸ்கொயர்ஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இது நீங்கள் அந்த பெரிய லாங் பட்டி மாரி கட் பண்ணிட்டும் பண்ணலாம். ஸோ நான் இந்த மாதிரி டாட் வச்சுட்டு அதை ஜாயின் பண்ணுறேன். இந்த மாதிரி ஈக்குவலாக கட்டம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணலாம். எட்ஜில் நாட் வராமல் இருக்கிறதுக்காக இந்தமாரி உள்ளேருந்து நாட் எடுத்துக்கிறேன். லைனிங் கிளாத்தில் எடுத்துகிட்டு எட்ஜில் இந்தமாரி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஆங்கர் த்ரெட் வச்சு சாரீ கலரில் இருக்கிற நூல் எடுத்துருக்கிறேன். ஸ்டெம் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்டெம் ஸ்டிச்சோட டீட்டெயில் டுட்டோரியல் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ இருக்குது பாருங்கள். ஸோ ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய அவுட்லைன் ஸ்டிச் இது. சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக போட்டு பண்ணுங்கள். 3 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துருக்கிறேன். 7 நம்பர் நீடில் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த அவுட்லைன்ஸ் எல்லா செக்ஸில் இருக்கிற அவுட்லைன்ஸும் போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு ஃப்ரேம் தேவையில்லை. நீங்கள் அப்படியே கையில் பிடிச்சிட்டே பண்ணிடலாம். ஃப்ரேம் வேணுனாலும் போட்டுக்கோங்க. இந்தமாரி சின்ன சின்ன ஸ்டிச்சஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த எட்ஜ் திருப்புறத்துக்கு லாஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு குட்டியோண்டா ஒரு சின்ன ஸ்டிச் போடுறேன். அப்புறம் அதை டர்ன் பண்ணிவிட்டு இந்த பக்கம் பண்ணும்போது அந்த ஷார்ப்பாக எட்ஜ் டர்ன் ஆகும். இல்லைன்னா நீடில் கீழே விட்டுட்டு பக்கத்துலேயே திருப்பி வெளியில் எடுங்க. அந்த டர்ன் பண்ணுற இடத்துல எடுத்துட்டு அப்புறம் நீங்கள் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் இது ஃபுல்லாக ஸ்லீவில் பண்ணிவிட்டு இப்போ இந்த கேப்பெல்லாம் இது பாருங்கள், பின்னாடி பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நூல் தெரியாது. இப்போ கேப் ஃபில் பண்ணுறதுக்கு நான் இப்போ இந்த 2 பீட்ஸ் எடுத்துருக்கிறேன். காப்பர்லேயே கொஞ்சம் லைட் கலர் அண்ட் டார்க் கலர் இருந்தது. இது கொஞ்சம் பெரிய பீட், ஒரு 1 inch 1 mm அளவுக்கு இருக்கும். அது 0 சைஸ்ன்னு ஒன்று எடுத்துருக்கிறது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நடுவில் இந்தமாரி டாட்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இது 1.5 சென்டிமீட்டர் அளவுக்குள்ள ஸ்கொயர் தான் அது. ஸோ ரொம்ப சின்னது. அதில் இந்தமாரி சின்ன சின்னமாக பண்ணும்போது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு நடுவில் வந்து இந்த ரொம்ப சின்னமாக இருக்கிற 1 mm தான் இருக்கும் அது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பீடை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இப்படி நீடில் எடுத்துகிட்டு 7 பீடு எடுத்துக்கோங்க. 0 சைஸ் இது. 7 பீட்ஸ் எடுத்துகிட்டு எந்த இடத்துல பாயிண்ட் எடுத்தோமோ அதே இடத்துல திருப்பி நீடில் இந்த பீடுக்கு இந்த பக்கம் எடுங்க. எடுத்துகிட்டா பாருங்கள், இந்தமாரி ஒரு ரவுண்ட் ஃபார்ம் ஆகும். அப்புறம் அது வெளியில் லாக் பண்ணிடுங்க.
அதே மாதிரி 4 பக்கமும் நல்லா லாக் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் இந்தமாரி நல்லா லாக் பண்ணிடுங்க. அப்போ பீட்ஸ் கீழே விழுகாது. ஸோ ரொம்ப ஈஸி தாங்க. அந்த மாதிரி எல்லா டாட்ஸ்லையும் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நான் இது ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டேன். இது கோல்டன் கலரில் உங்களுக்கு இருந்ததுன்னா கோல்டன் கலர் பீட்ஸ் எடுத்துக்கலாம். நான் இப்போ இது காப்பர்னால காப்பர் எடுத்துருக்கிறேன். அங்கங்கே ஒரு சின்ன சின்ன பீடும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நெக்கில் எந்த டிசைன் பண்ணலான்னு பார்ப்போம். நெக்லைனில் பண்ணுறதுக்கு இந்தமாரி நாட்டை எட்ஜில் எல்லாம் உள்ளேருந்து எடுத்துக்கோங்க. ஒரு பாயிண்டில் இந்தமாரி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த ஹெம் பண்ணியிருக்கிறோம்ல அந்த அளவு கேப்லேயே நீங்கள் அந்த பார்டர் லைன் மார்க் பண்ணிக்கலாம். அது 1 சென்டிமீட்டர் அளவு கேப் இருக்குது. இப்போ இதில் இல்லைனாலும் நீங்கள் அளவு வச்சு இந்தமாரி பார்டர் லைன் மார்க் பண்ணிவிட்டு ஹெரிங் போனில் ஸ்கேட்டடாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். இதோட டீட்டெயில் டுட்டோரியல் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஹெரிங் போனோட ஸ்கேட்டடாக பண்ணுற மெத்தட் எப்படி பண்ணணுன்ட்டு உங்களுக்கு அதில் சொல்லியிருக்கிறேன். ஸோ ஒன்றும் இல்லைங்க, லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு அந்த பார்டரில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக ஸ்கேட்டடாக போடணும். ஈவனாக நமக்கு அந்த டிஸ்டன்ஸ் வர மாதிரி பார்க்கணும். ஸோ இது கரெக்ட். அதே மாதிரி நம்ம ஸ்லீவ்ஸில் போட்ட ஒரு செக்ஸ் லுக் கூட கிடைக்கும் நமக்கு. நீங்கள் அதில் இருக்க செக்ஸே பெரிய பெரிய செக்ஸும் போடலாம். இப்போ நான் அது சிம்பிளாக போடுறதுக்காக இந்த டிசைன் எடுத்துருக்கிறேன். அந்த ஒவ்வொரு கேப்லேயும் ஒரு சின்ன சின்ன பீடு அதை ஃபிக்ஸ் பண்ணிடணும். இதுக்கு காப்பர் த்ரெட் எடுத்துருக்கிறேன். காப்பர் பீட் 10 நம்பர் நீடில் எடுத்துருக்கிறேன். 9 நம்பர் நீடில் எடுக்கலாம். பீடு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஸோ அதனால் 9 நம்பர் ஒரு 10 நம்பர் நீடில் எடுக்கலாம். பாருங்கள், இப்போ இது ஃபுல்லாக நெக்லைன் முடிச்சிட்டேன். சிம்பிளாக ஈஸியாக ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம். த்ரெட்டில் ஃபஸ்ட்டு 3 ஸ்ட்ராண்ட்ஸ் வச்சு ஒரு ஹெரிங் போன் பேஸ் போட்டு நான் இது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஸ்லீவ்ஸ்லேயே எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இது நீங்கள் என்ன காப்பர் இல்லைன்னா கோல்டன் பீட் எடுத்துக்கலாம், பேர்ல் எடுத்துக்கலாம், எதுனாலும் நீங்கள் பண்ணலாம். நாட் ஒர்க் பண்ணலாம் இல்லைன்னா இந்த மெத்தட். ஸோ சாரீக்கு இது நல்ல மேட்சிங்காக இருந்தது. உங்களுக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.